ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மொத்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 70 மதிப்பெண், கால அளவு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. லாஸ்ட் மினிட் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கேட்பாங்க. இந்த 15 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 13 புக் பேக்லேருந்து வரும். ரிமைனிங் ஒரு 2 மட்டும் எப்போவுமே இன்சைடில் கேட்பாங்க. மெயினாக இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கம்பல்சரி கொஷின் 2 மார்க் 3 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வரையில்லை என்றால் என்ன, வாட் இஸ் ஸ்கோப், அதே மாதிரி பைத்தான் சரத்தை எவ்வாறு நீக்குவாய், ஹவ் வில் யூ டெலீட் த பைத்தான், இனக்குழு என்றால் என்ன, வாட் இஸ் கிளாஸ், தரவு கையாளுதல் மொழி என்றால் என்ன, வாட் இஸ் டேட்டா மேனிப்புலேஷன் டெக் லாங்குவேஜ், கோப்பின் இதில் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. மென்ஷன் த டிஃபால்ட் மோட்ஸ் ஆஃப் த ஃபைல், தரவு காட்சிப்படுத்தல் வகையினை பட்டியலிடுக, லிஸ்ட் த ஜென்ரல் டைப் ஆஃப் டேட்டா விசுவலைசேஷன். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 6x3 18. இதில் நமக்கு இடைமுகத்தின் பண்புக்கூறுகளை குறிப்பிடுக. மென்ஷன் த கேரக்டர்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ், இயங்கு நிரலாக்கத்தை பற்றி நீவிர் அறிவனை யாவை, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த டைனமிக் ப்ரோக்ராமிங், மும்மை செயற்குறிகளை எடுத்துக்காட்டுடன் எழுதுக, எக்ஸ்பிளைன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வைல் மடக்கை பொது வடிவத்தினை எழுதுக. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு 5 × 5 25. லிஸ்ட் என்றால் என்ன, லிஸ்ட் ஏன் பேர் என்று அழைக்கப்படுகிறது, எடுத்துக்காட்டுடன் விளக்கவும். வரிசை முறை தேடல் விவாதிக்கவும். பைத்தானின் விலைகள் பற்றி எழுதுக. பின்வரும் உள்ளிணைந்த செயற்கூறுகளை விளக்குக. டிஸ்கஸ் த டீட்டெயில்ஸ் அபவுட் டோக்கன் இன் பைத்தான். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உறவு நிலையின் வகைகளை விவரிக்கவும். அதே மாதிரி டிபிஎம்எஸ் மற்றும் ஆர்டிபிஎம்எஸ் வேறுபடுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிஸ்டோகிராம் மற்றும் பட்டை வரைபடங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை விளக்குக. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ நம்பர் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் ஆகட்டும் 3 மார்க் ஆகட்டும் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. லாஸ்ட் மினிட் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஷினுக்கு எப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு. மறக்காத நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.